ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் வந்து பிக்கஸ்ட் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் வந்து போட்டுட்ருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிட்டத்தட்ட வந்து பெஸ்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராலேருந்து குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். குர்த்திஸ், குர்தா செட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போட்டிருக்க குர்த்திஸ் வந்து உங்களுக்கு போர் அடிக்குது, பிரிண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினா எல்லாமே ஒரே மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ்வல் கலெக்ஷனோட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ பில்டப் தரதை விட்டுட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த சம்மருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தி பர்ஃபெக்ட் ஒன்றுன்னே வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க் வந்து வந்துருக்கும். ஆக்சுவலாக இந்த டை வந்து இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்கும், இங்கே வந்து பிங்க் கலர் இருக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டட்ஸ்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து அந்த பாந்தினி பிரிண்ட்டுன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். டாப்லேயும் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் இருக்கும், எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பிரிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நெக் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே வந்து இந்த இடத்துல வந்து அந்த டியூவல் டோன், அதாவது இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிங்க், ஸோ டியூவல் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. செம்ம சூப்பராக வந்து இருக்குது. யூஸ்வலாக நம்ம போடுற குர்த்தியை விட இது நிஜமாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளே வந்து நிறைய குர்த்திஸ்லாம் வந்து போட்டிருப்போம், ஏன் மிந்த்ராலேயே இந்த கூட வாங்கி போட்டிருக்கோம். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் மெயினாக ஆர்டர் பண்ண காரணம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கரமாக டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராடக்ட் லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து பிங்க் இருக்காது, ப்ளஸ் ஃபுல்லாக ப்ளைனாகவும் இருக்கும். இதில் வேறு நமக்கு ஹைலைட்டாக பாக்கெட் வேறு கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்குள்ளே வந்து நமக்கு அந்த டாப்பில் இருக்க அதே பிரிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நம்ம அதே ஆர்டர் பண்ணலாம். ஆக்சுவலாக மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் மிக்ஸ்டு மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். பியோர் காட்டன் சொல்ல முடியாது, பட் நல்லாவே ப்ரீத்தபிளாக இருக்குது. இந்த சம்மருக்கு நம்ம தாராளமாக வியர் பண்ணிட்டு போகிறோம். ஆஃபீஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. நெக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணுறதா கூட தாராளமாக போட்டுட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. இதுவுமே 3 பீஸ் செட்டு தான். இதில் வந்து நமக்கு துப்பட்டா மட்டும் கொஞ்சம் அந்த நைலான் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஸ்டிஃபாக அப்படின்னு நான் சொல்லலை, கம்பேரிட்டிவ்லி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு வாஷ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது நார்மலாக வந்துடும். இது ஃபுல்லாகவே நமக்கு பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனுன்னு சொல்லி மிக்ஸ்டு கலரில் வந்து இருக்கும். செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன் ப்ளீட்லேயும் விடலாம், இல்லைனா நம்ம வந்து மடித்து நம்ம போடல ஒன் சைடில், ஸோ அது மாதிரி போகலாம். டபுள் சைடு போடுறவங்களெல்லாம் போட்டுக்கலாம். நான் சொல்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து துப்பட்டா கொஞ்சம் அப்படியே ஷோ ஆஃப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் லுக்கு இருக்கிறதெல்லாம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வேணாலும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் டாப்பு, இது வந்து துப்பட்டா. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அடுத்தது என்னோடய ஃபேவரட் கலர் காம்பினேஷன்ஸ் கூட சொல்லலாம். நல்லா ஆரஞ்சுக்கும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ மோஸ்ட்டாக பிங்க்னாலே நமக்கு கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அதுலேயுமே இந்த மாதிரி பிரிண்ட் வந்து ரொம்பவே மிக்ஸ்டாக ரொம்ப சூப்பராக ஒரு இருக்கும். இதுலேயுமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க்கும் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் எம்ப்ராய்டிங்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து மிஷின் எம்ப்ராய்டிங்னால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. இதுவுமே வந்து நமக்கு வித்தவுட் லைனிங் தான். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா அதுவுமே வித்தவுட் லைனிங் தான், பட் ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நமக்கு இந்த மாதிரி டாப்போட எண்டுலேயுமே வந்து சேம் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்கிட்ட கொடுத்துருக்க அதே போர்ஷன் தான். இது வந்து நமக்கு பேட்ச் ஒர்க்லாம் இல்லை, இதுலேயே மிஷின் எம்ப்ராய்டிங்னால நமக்கு அந்த கிளாத் மேலேயே வந்து வந்திருக்கும். ரொம்ப அழகாக சட்டில்டாக வந்திருக்கும். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3/4 தான். இதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வந்திருக்கும். அது ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அதே பிங்க்கு நமக்கு ஸ்லீவ்லேயுமே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு டபுள் கலரில் வந்து இருக்கும். இங்கே வந்து ஆரஞ்சு, ஸ்லீவ் வந்து பிங்க்கு, அப்புறம் டாப்போட பாட்டம்லேயுமே பிங்க்கு, ப்ளஸ் உங்களுக்கு பேண்ட்டுமே வந்து பிங்க் கலர் தான். இதுவுமே நமக்கு அந்த பாந்தினி பிரிண்ட் மாதிரி தான் இருக்கும். டாப்பை பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். ப்ளஸ் இதுலேயுமே நமக்கு பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள பாக்கெட்டு இருக்குது. பாக்கெட்டில் வந்து இந்த ஆரஞ்சு கலர்லேயும் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த டாப் இருக்கும்ல அதே மாதிரி.
எப்படிலாம் யோசிக்கிறீங்க பாருங்கள், பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ரானாலே குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ளஸ் கலெக்ஷன். நான் கூட ரீசெண்டாக 2-3 ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் வாங்கின போகிற கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் யூனிக்காக வந்து இருக்கும். ஒரு 1500 அந்த ரேஞ்சஸ்க்கு மேலே போனாலே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். துப்பட்டா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியல். இதில் வந்து அந்த லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க, சமோசா லேஸ் ஒர்க். ஸோ துப்பட்டா டாப் பாட்டம் எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக போடுற ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்து வேண்டாம், வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தாராளமாக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்து இது டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பிளாக் கலர்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. இது பிளாக் கலர் இல்லை, நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர் 2 பீஸ் குர்த்தா செட் இது வந்து. ஸோ டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் இருக்கும். செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. செம்மையாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதோட கலர் காம்பினேஷனே வந்து அடி தூள் மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த குர்த்தி பொறுத்த வரைக்கும், டாப் பொறுத்த வரைக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு காஃபிலேயே வந்து டபுள் ஷேட் வந்துருக்கு. ஒன்று நல்லா டார்க் காஃபி கலர் இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்ப மைல்டான காஃபி கலர் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இது வந்து நமக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான், காட்டன் கிடையாது. இதுவுமே உங்களோட ஆக்சுவல் சைஸே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் எல்லாமே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வித்தவுட் லைனிங் தான், பட் எங்கேயுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸ்லீவ் வந்து 3/4. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அதே பிரிண்ட்டு தான் வந்து பேக்லேயுமே வந்துருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் நமக்கு வந்து அந்த யூ ஷேப். ஸோ ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ நெக்கில் தான் இருக்கும். நல்லா க்ளோஸ்டு ஃபீலில் வந்து இருக்கும். பேண்ட்டுமே உங்களுக்கு சேம் அதே மெட்டீரியல் அதே பிரிண்ட், செம்ம சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நார்மலாக போடுற மாதிரியே போட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் தான் பெட்டராக இருக்கும் அப்படி ஃபீல் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் வந்து இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக போகுது. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதாவது மிந்த்ரா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்மலாக இருக்கிறத இது கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைனலி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பீஸ் குர்த்தி செட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வரத்துக்கு இன்னும் டிலே ஆகும் போல இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி சேல் போயிட்டுருக்கனால நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுடலான்றதுனால தான் நான் வந்து வீடியோ போட்டேன். அதனால் இதை வந்து நான் இந்த வீடியோலையும் ரிவீல் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான், குர்த்தி மட்டும்தான். ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நமக்கு 3 டோன் கலர் ஷேட் மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தா ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க் பிங்க் டோனில் மாதிரி ஷேட் வந்திருக்கும். அப்படி லைட்டாக இந்த மாதிரி பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் டோன், இந்த கோல்டு பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு டோனில் வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவல் டோன் சொல்ல முடியாது, 3 டோன் வந்து சொல்லலாம். நார்மல் லைட்டிங்ஸ்க்கும் நீங்கள் சூரியன் வெளிச்சத்தில் போட்டாலும் சரி, இல்லை எதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் வேறு நல்லா லைட்டிங்ஸ்லாம் இருக்கும்னா அங்கே போட்டாலும் சரி, இந்த ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா வேறு கலரில் இருக்கும், அந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா வேறு கலரில் இருக்கும். ஸோ அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே ட்ரெஸ் தான், பட் கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃபராக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இது நெக் போர்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்காது, பார்க்கவும் கிராண்டாக இருக்கும். பட் உங்களுக்கு இது போகவும் போகாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகாது. மிஷின் வாஷ் பண்ணால் கூட இது வந்து போகாது, தெரியுதா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் மிஷினில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் எதனால் மிஷினில் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா துணியை வந்து உல்ட்டா பண்ணிவிட்டு போடுங்க. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் எது இருந்தாலும் சரி, நீங்கள் இன்கேஸ் மிஷினில் தான் போட்டு வாஷ் பண்ண போகிறீங்கன்னா துணியை வந்து நம்ம இது வந்து அப்படியே பேக் சைடில் வந்து போட்டுட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டிசைன் பேட்டர்ன்லாம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பாதிக்காது. இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பு காலங்காலமாக. ஸோ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு சில்வர் கலரில் வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லா ஒரு கிராண்டாக ஒரு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு போனால் வியர் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு நம்ம கோல்டன் கலரில் கூட மேட்ச் பண்ணிட்டு போகலாம். இல்லை இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு சில்வர் டோனில் இருந்தாலும் லெகின்ஸ் வந்து மேட்ச் பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் நான் இன்னொன்று வந்து காமிக்கிறேன், அது எடுத்துகிட்டு மறந்துட்டேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான சேலில் வந்து நான் வாங்கினது தான்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ராவில் அந்த சேலில் தான் வாங்கினேன். இதில் ஆக்சுவலாக எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 799 போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில வெப்சைட்டில் வந்து இது 400 கூட சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல் போடுறதுனால இது வந்து நான் ஜஸ்ட் 199 179 இதுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு செர்ரி ஸ்மெல் வந்துருக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்டே பண்ணுது. ஏன்னா நான் நேற்று யூஸ் பண்ணிட்டு போனேன். வெளியிலலாம் போயிட்டு வர வரைக்குமே அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், நல்லா சட்டில்டாகவும் இருக்குது. கொஞ்சம் ஸ்டேவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டே. ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தாராளமாக கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களால் இது காரில் வச்சு எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் காரில் கூட எடுத்துகிட்டு போகலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இன்பிட்வீன் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்கள் வந்து இதை போட்டுப்பீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக தான், செம்ம சூப்பராக நல்லா லக்ஸரியான ஸ்மெல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நீங்கள் ஒரு 1500 2000க்கு மேலே ஆர்டர் போச்சுன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு அந்த கேட்லாக் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து டீலில் வந்து நீங்கள் எதாவது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய இருந்துச்சு. பட் நான் வந்து இதுதான் சூஸ் பண்ணேன், இந்த பர்ஃப்யூம் தான். ஏன்னா எனக்கு வந்து பர்ஃப்யூம்னாலே கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி. நல்லாயிருக்கு, பர்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்ச் மந்த் வரைக்கும் தான் வந்து இந்த மிந்த்ராவை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் சேல் வந்து போயிட்டுருக்கு. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.